ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். இங்கே பாருங்கள், நானும் எடுத்து கையை கட் பண்ணிக்கிட்டேன். தெரியுதா? கை இதில் கட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எங்களுக்கு தெரியாத தொழில் இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். வேறு வழி தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் வழி பிறக்கும் நமக்காக. அங்கே அறுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பெரிய அருவா வச்சுருக்கனால தெரியல. நம்ம சூரிய பகவான் நல்லா வெளியில் வந்துட்டாங்க. எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். போராடுங்க, உழைங்க, சம்பாரிங்க, விடாமல் ஓடுங்க. குதிரை ரேஸில் எப்படி ஃபஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைன்ற குதிரையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடி ஜெயிச்சு நம்ம பிள்ளைங்களும் நம்ம குடும்பமும் ஹாப்பி ஃபேமிலியாக வச்சுக்கிறணும். குடும்பத்தை என்றைக்கும் யாரும் கைவிட்டுறக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், உழைக்கணும். உழைச்சிட்டு பசங்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை எல்லோரும் வாழுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா குடும்பன்றது ஒரு அழகான கோயில். அதை யாரும் கலைச்சிடக்கூடாது. அடுத்தவங்க பேச்சை கேட்டு யாரும் தப்பாக முடிவெடுத்து கணவனும் மனைவியும் பிரிஞ்சிடாதீங்க. எல்லோரும் சேர்ந்து ஒத்துமையாக 2 பேரும் சேர்ந்து உழைங்க. அப்போ தான் குடும்பம் முன்னுக்கு போக முடியும். தனியாக உழைச்சி ஒரு குடும்பத்தை அவர் சம்பாரிச்சிட்டு வருவார், நம்ம உட்காந்து சாப்பிடணுன்னு என்றைக்கும் நினைக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு கைத்தொழில் நம்ம செய்யணும். அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்யணும். ஆனால் சேர்ந்து செய்யும்போது அதில் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு லைஃபு போகும். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை. இப்போ ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வருவார், அவர் கொண்டுட்டு வந்து வைக்கிறத நம்ம சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கக்கூடாது. ஆனால் ஒரு பிஸ்னஸை கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யும்போது அவங்களுக்கு முடியலன்னா நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு முடியலன்னா அவங்க பார்த்துக்கலாம். யார்கிட்டையும் கை கட்டி நிற்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால தான் என்னோடய மாடை வச்சு தான் நான் பொழைச்சிட்ருக்கேன். கடை இருக்குது, பெட்டி கடை. நீங்களும் அது மாதிரி சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் செய்யுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.